வணக்கம். பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷியின் மிக ஆழமான நான் யார் என்ற உபதேசத்தை தான் நாம இன்னிக்கு இந்த விளக்கப் பதிவுல அலசப் போறோம். வாங்க, நமக்குள் நாமே தேடும் இந்த அற்புதமான பயணத்தை உடனே ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாருக்கும் ஒரு பொதுவான விஷயம் இருக்கு. அது என்ன? எந்த துக்கமும் இல்லாம எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்னு நாம விரும்புறோம் இல்லையா? தன்னிடம் ஒவ்வொருவருக்கும் உள்ள அந்த அளவு கடந்து பிரியத்திற்கு காரணமே அந்த சுகம்தான். அந்த தூய்மையான சுகத்தை அடையணுங்கிற அந்த ஒரு தேடல் தான் நம்ம எல்லாரையும் இயக்குது. இந்த காலத்தால் அழியாத பொக்கிஷம் திருவண்ணாமலை ஸ்ரீ ரமணாஷ்டிரமத்துல இருந்து நேரடியாக நமக்கு கிடைச்சிருக்கு. நிலையான அமைதியை தேடுறவங்களுக்கு இதை விட ஒரு பிராக்டிக்கலான வழிகாட்டி இருக்கவே முடியாதுங்க. இது வெறும் எழுத்துக்கள் கிடையாது, நம்ம முகத்தை நமக்கே காட்டுற ஒரு தெளிவான கண்ணாடி. முதல் பகுதிக்குள்ள போகலாம். உண்மையான நான் யார்? உண்மையான சந்தோஷத்தை அடையணும்னா முதல்ல இந்த நான் அப்படிங்கிறது யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் நேத்தி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு முறை. அதாவது இது நான் இல்லன்னு ஒதுக்குறது. இந்த சப்த தாதுக்களாலான உடல் நான் இல்ல, ஐம்புலன்கள் நான் இல்ல, கர்மேந்திரியங்கள் நான் இல்ல, மூச்சுக்காற்று நான் இல்ல, ஏன் இப்போ சிந்திச்சுட்டு இருக்கேனே இந்த மனசு கூட நான் இல்ல அப்படின்னு ஒன்னொன்னா விலக்கி பாக்குற முறை தான் இது. சரி, இதையெல்லாம் விலக்கின பிறகு கடைசியா என்னதாங்க மிஞ்சோம்? உடல் மனம் சார்ந்த இந்த பொய்த்திரைகள் எல்லாம் விலகின பிறகு எஞ்சி நிற்கிறது அந்த தூய அறிவு மட்டுமே. அதான் சச்சித் ஆனந்தம். அதுதாங்க நீங்க. அதுதான் உண்மையான நான். அடுத்து பகுதி 2, மனதின் இயல்பு என்ன, மனசுனா என்னன்னு பாப்போம். இந்த நூலோட ஆழமான உபதேசங்கள்லிருந்து நாம கத்துக்கிற ஒரு பெரிய உண்மை என்ன தெரியுமா? மனம் அப்படிங்கிறது நம்ம உடம்புல இருக்கிற ஒரு உறுப்பு மாதிரி தொட்டு பார்க்கக்கூடிய எந்த பௌதிக பொருளும் கிடையாது. ரமண மகரிஷி ரொம்ப எளிமையா இத சொல்றாரு. மனம்னா ஒன்னும் இல்ல, அத வெறும் எண்ணங்களோட தொகுப்பு, ஒரு மூட்டை மாதிரி. இந்த எல்லா எண்ணங்களுக்கும் ஆணி வேரா இருக்கிறது எது தெரியுமா? அந்த ஒற்றை நான் அப்படிங்கிற எண்ணம் தான். நான் அப்படிங்கிற எண்ணம் எழுந்த பிறகுதான் மத்த எல்லா எண்ணங்களுமே எழும்ப ஆரம்பிக்குது. இந்த உதாரணம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு சிலந்தி பூச்சி எப்படி தன்னுக்குள்ள இருந்தே வலைய உருவாக்கி வெளியே விட்டு மறுபடியும் அதை தன்னுக்குள்ளே இழுத்துக்குதோ, அதே மாதிரிதான் மனசும். உலகத்தை தன்னுள்ளிருந்தே தோற்றுவித்து திரும்பவும் தன்னுள் ஒடுக்கிக் கொள்கிறது. எவ்வளவு அருமையான விளக்கம் பாருங்க. இப்போ பகுதி 3, மனசை கட்டுப்படுத்த என்ன வழி? அதற்கான கருவிதான் ஆத்ம விசாரம். இது ஏதோ புரியாத தத்துவம்னு நினைச்சுக்காதீங்க. ரொம்ப ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு சயின்டிஃபிக் மெத்தட். உங்க மனசுல ஒரு எண்ணம் வரும்போது இந்த எண்ணம் யாருக்கு வந்தது அப்படின்னு உங்களுக்குள்ளேயே கேட்டு பாருங்க. உடனே எனக்கு தான் வந்ததுன்னு ஒரு பதில் வரும். அந்த நேரத்துல அப்போ அந்த நான் யார் அப்படிங்கிற அந்த மைய கேள்வியே கேளுங்க. இப்படி தொடர்ந்து செய்யும்போது மனம் வந்த வழியே தாம் பிறப்பிடத்துக்கே திரும்பி போயிடும். அந்த எண்ணமும் அப்படியே அடங்கிடும். இத விளக்குறதுக்கு முத்து குளிக்கிறவங்களோ உதாரணத்தை சொல்றாங்க. கடலுக்கடியில முத்தெடுக்க போறவங்க மிதந்துடக்கூடாதுன்னு இடுப்புல ஒரு கல்ல கட்டிக்கிட்டு ரொம்ப ஆழமா போவாங்க இல்லையா? அதே மாதிரி நாமும் நமக்குள்ளே ரொம்ப ஆழமா மூழ்கிதான் அந்த ஆத்மாங்கிற முத்தை எடுக்கணும். எந்த அளவுக்கு ஒரு வைராக்கியமும் தீவிரமான தேடலும் நமக்குள்ள வேணும்னு இந்த உதாரணம் ரொம்ப அழகா உணர்த்துது. கோட்டைக்குள் எதிரிகள் இருக்கிற வரைக்கும் அவங்க வெளியே வந்துகிட்டு தான் இருப்பாங்க. இது எதை குறிக்குதுன்னா, நமக்குள்ள இருக்கிற அந்த எண்ணங்கள், அதாவது வாசனைகள், கோட்டைக்குள்ள பதுங்கியிருக்க எதிரிகள் மாதிரி மறைஞ்சிருக்கு. அதுங்க வெளியில வர வர நான் யார் அப்படிங்கிற ஆத்ம விசாரம் மூலமா தோன்றிய இடத்திலே அதை வெட்டி வீழ்த்திக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்மளோட கடைசி பகுதிக்கு வந்திருக்கோம். ஆரம்பத்துல பார்த்த அந்த கேள்விக்கு திரும்ப போவோம். உண்மையான சுகம் எது? நாம இங்க கட்டாயம் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு உண்மை இருக்கு. உண்மையான சுகம் அப்படிங்கிறது வெளியில இருக்கிற எந்த பொருள்லயும் இல்லைங்க. வெளியில தேடினா கிடைச்சிடும்னு நாம அறியாமையில நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா மனம் அடங்கும்போது வெளிப்படுதே உங்க சொந்த ஆத்மா. அதோட இயற்கையான குணமே அந்த ஆனந்தம்தான். அது வேற எங்கேயும் இல்ல. இத ஒரு சின்ன ஒப்பீட்டோட பார்க்கலாம். விவேகமில்லாத மனம் உலகப்பற்று அப்படிங்கிற கொளுத்துற வெயில்ல அலைஞ்சு திரிஞ்சு கஷ்டப்படுது. ஆனா விவேகமுள்ள ஒரு தெளிவான மனமோ ஆத்மா அப்படிங்கிற மரத்தடியில இருக்கிற குளிர்ந்த நிழல்லையே தங்கி அமைதியா ஓய்வெடுக்குது. அப்ப முக்தினா என்ன? ஏதோ மந்திர தந்திரம் பண்ணி ரொம்ப தூரத்துல இருக்கிற வேற ஒரு மாயாஜால உலகத்துக்கு போறது கிடையாதுங்க. பந்தத்துல சிக்கியிருக்கிற அந்த நான் யார் அப்படின்னு விசாரிச்சு உங்களோட உண்மையான இயற்கையான நிலைய உணர்றது மட்டும்தான் முக்தி. அவ்வளவுதான்.
கடைசியா உங்க எல்லாரையும் சிந்திக்க வைக்கிற மாதிரி ஒரு கேள்வியோட நான் இதை முடிக்கிறேன். நம்ம எல்லாருமே தேடுறது அந்த நிலையான சந்தோஷத்தை தான். அந்த சந்தோஷமே உங்களுடைய உண்மையான இயல்பு அப்படின்னா, அதை இன்னும் வெளியில தேடிக்கிட்டு இருக்கிற அந்த நான் உண்மையிலேயே யார்? கொஞ்சம் உங்களுக்குள்ளேயே கேட்டு பாருங்க.